ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கும் செய்திக்கு நேராய் என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருக்குள்ளாக நிதானித்த பொழுது ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தையே உங்களோடு கூட இந்த வாக்குத்தத்தத்தின் செய்தியாய் பேசும்படிக்காக பலப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். எடுத்து வைத்துக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நம்ம சபைக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னை பூமியில் உள்ள இடத்துல தாழ்ந்த இடத்திலிருந்து ஏற பண்ணி உன்னை என்ன செய்வேனாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் திரளாய் வருகிறது. ஐ வில் ஃபீட் யூ வித் த ஹெரிட்டேஜ் ஆஃப் தி ஜாக்கப் தை ஃபாதர் என்று சொல்லி வேதம் மிக அழகாய் சொல்லி எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி அவன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால் நீ போஷிக்கப்படுவாய் என்று சொல்லி கர்த்தருடைய வாய் இதை சொன்னது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்தினுடைய இணையான வசனம் உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருக்கிறது. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலின் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையிலே துள்ள தேனையும் கற்பாலைகளிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. கீழே இருந்து மேலே ஏறி வர பண்ணினவர், கீழாக்காமல் நம்மை மேலாக்குகிறவர், வாலாக்காமல் தலையாக்குகிற தேவன் இன்றைக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை சபைக்காய் நமக்காய் கொடுக்கப்பட்ட வார்த்தை, உன்னை யாக்கோபின் சுதந்திரத்தினால் போஷிப்பேன் என்பதுதான். அந்த வார்த்தையைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய வாக்கு தத்துவமாய் சபைக்குடைய வாக்கு தத்துவமாய் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் என்னை பலப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். இந்த வாக்கு தத்துவங்கள் சில நேரங்களில் சில காரியங்களை நான் யூடியூப்பில் பார்த்துருக்கிறேன். 1ஆம் தேதி வந்தால் தான் எல்லாருக்கும் வாக்கு தத்துவம் வரும், 1ஆம் தேதி வந்தால் தான், ஜனவரி 1ஆம் தேதி வந்தால் தான் தீர்க்க தரிசன வார்த்தை வரும் என்றெல்லாம் கிண்டல் அடித்து நக்கல் அடித்து எல்லாம் போஸ்டிங் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது போகட்டும், அதை குறித்து நான் அதுக்குள்ளாக போக விரும்பவில்லை. வசனம் நமக்கு நேராய் வரும் பொழுது அந்த வசனத்தை உள்ளே வாங்கி கொண்டு அது எனக்காகத்தான் ஆண்டவர் பேசினார் என்று நினைக்கும் பொழுது அந்த வசனத்துடைய பலன் நமக்குள்ளாய் கடந்து வருகிறதாக இருக்கும். ஆண்டவர் ஒரு சில ஊழியக்காரர்களுக்கு அவர்களோடு கூட இருக்கிற விசுவாசிகள், அவர்களை சார்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கலாம். அந்த சபையார் அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்காக, என்னுடைய சபைக்காக, நான் சார்ந்திருக்கிற ஊழியக்காரர் மூலமாய், தலைமை போதகர் மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று சொல்லி நாம் சுதந்திரிக்கும் பொழுது அந்த வார்த்தையினுடைய பலன் நமக்குள்ளாய் கடந்து வருகிறது. இதுதான் ரகசியம். அதனால தான் எல்லாரும் காத்திருந்து அந்த நாளிலே இந்த வருஷத்துக்குரிய வார்த்தைகளை வாங்கி கொள்ளுகிறார்கள். அதன்படியே தான் இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது இதுதான். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், ஆண்டவருடைய வாய் நம்மை பார்த்து, ஆண்டவருடைய வாய் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை நான் போஷிப்பேன், உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தினாலே உன்னை நான் போஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வாய் அதை சொல்லுகிறது. ஐ வில் ஃபீட் thee with the heritage of Jacob thy father என்று ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுது உண்மையிலே எனக்குள்ளாக அனல் மூண்டது. ஆண்டவருக்கு மகிமையாக சொல்லுகிறேன். அந்த வார்த்தைகளை நான் வாங்கி கொண்ட, ஆண்டவரே யாக்கோபின் சுதந்திரத்தினால் என்னை போஷிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே என்று நான் தியானிக்க ஆரம்பித்த பொழுது என்னுடைய உள்ளத்தில் அனல் மூண்டது. இந்த வருஷம் இப்படியா இருக்கும்? இந்த வருஷம் அல்ல, எதிர்காலம் முழுவதும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஏறி வர பண்ணி அவருடைய யாக்கோபினுடைய சுதந்திரத்தினால் ஆண்டவர் நம்மை போஷிப்பேன் என்று சொல்லி அழகாக சொல்லியிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உசிதமான கோதுமையினால் உன்னை நான் போஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தினவர், வனாந்திரத்திலே மன்னாவினால் போஷித்தவர், வனாந்திரத்திலே காடைகளினால் போஷித்தவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஐ வில் ஃபீட் யூ வித் த ஹெரிட்டேஜ் ஆஃப் ஜாக்கப் தை ஃபாதர் என்று சொல்லுகிறார். உன்னை நான் யாக்கோபினுடைய சுதந்திரத்தினாலே உன்னை நான் என்ன செய்வேன்? போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு நாட்களிலே சொல்லும் பொழுது சொல்லப்பட்டு இருக்கிறார்கள், பரிசுத்தவான்களுடைய சுதந்திர வீதத்திலே நமக்கு பங்கு உள்ளாகும்படிக்கு நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்களுடைய அல்லது ஒளியிலே இருக்கிறவர்களுடைய அந்த சுதந்திர வீதத்திலே நமக்கு பங்கு கிடைக்கப் போகிறது என்பதுதான் நமக்குரிய எதிர்பார்ப்பு என்று சொல்லி புதிய ஏற்பாட்டு நாட்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்த வாக்கு,
யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை நான் போஷிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதாக வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 47ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 47:4. தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்து அளிப்பார். தெரிந்து அளிப்பார். வேற அருமையான வசனம் தான் சொன்ன பாருங்க. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது வசனங்கள் அழக சில நேரங்களிலே நான் சர்ச் பண்ணுவது உண்டு. ஆனால் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது என் இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக அனல் கொண்டது. பல நாட்களாய் தியானித்தது, இது பேரில் பல நாட்களாய் தியானித்த வார்த்தைகளை தான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை, தமக்கு பிரியமான யாக்கோபு என்று அங்கே இடத்துல ஒரு கமா போட்டுக்கலாம், அல்லது தமக்கு பிரியமான யாக்கோபின் தேசம் என்கிற இடத்துல ஒரு கமா போட்டுக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் அர்த்தம் கொள்ளலாம். தமக்கு பிரியமான யாக்கோபினுடைய சிறப்பான தேசத்தை தேவன் நமக்கு தெரிந்தளிப்பார் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். அல்லது தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறந்த தேசத்தை தேவன் நமக்கு தெரிந்து கொடுப்பார், தேர்ந்து கொடுப்பார் என்று சொல்லி வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். தெரிந்து கொண்டவர்களுக்கு அவர் தெரிந்து அளிக்கிற, நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சோசன் வெசல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆண்டவர் யாரை அழைத்திருக்கிறாரோ அவரை தெரிந்து கொண்டு இருக்கிறார். தெரிந்து கொண்டவர்களை நீதிமான்களாக்கினவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டு கொடுக்கிற ஒரு காரியம்தான் ஆண்டவர் யாக்கோபினுடைய சுதந்திரம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. யாக்கோபினுடைய சிறப்பான சுதந்திரத்தை, யாக்கோபினுடைய சிறப்பான தேசத்தை தேவன் நமக்கு தெரிந்து நமக்கு கையளித்திருக்கிறார், தெரிந்து நமக்கு எடுத்து கையில் வைத்திருக்கிறார். இதை மறந்து போகாதிருங்கள். இந்த வருஷத்திலே ஆசீர்வாதமான வருஷமாய் இது இருக்கும். எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தினாலே நான் உன்னை என்ன செய்வேன், போஷிப்பேன் என்று சொல்லி மிக அழகாக சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். இந்த யாக்கோபின் சுதந்திரம் என்ன, இதை குறித்து தான் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சுருக்கமாய் தான் ஆண்டவர் செய்தியை சொல்லும்படிக்காக என்னை பலப்படுத்தி இருக்கிறார். 3 காரியங்கள். ரொம்ப நாளாயிடுச்சு ஆங்கிலத்தில் நான் செய்தியை தியானித்து, ஆனால் இந்த வாட்டி ஆண்டவர் ஆங்கிலத்திலேயே செய்தியை தியானிக்கும்படிக்காக பலன் கொடுத்தார். முதலாவதாக ஆண்டவர் யாக்கோபினுடைய சுதந்திர வீதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆகவே நீ பலுகி பெருகுவாய், நீ பலுகி பெருகுவாய், யூ வில் பிராஸ்பர், நீ எல்லாவற்றிலும் பருகி. இதுதான் யாக்கோபினுடைய முதலாவது சுதந்திரம். யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த முதலாவது சுதந்திரம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யார் யாக்கோபை நோக்கி, I am the Almighty God, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாய், உன்னிடத்தில் ஜாதி பெருகும், உன்னிடத்தில் ராஜாக்கள் புறப்படுவார்கள். Since I am the Almighty God, you will prosper, நீ எல்லாத்திலும் பருகி பெருகுவாய். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரண ஒரு தேவன் அல்ல, அண்ட சராசரங்களை வார்த்தையினால் உண்டாக்கினவர். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, இருளிலிருந்து ஒளியை பிரகாசிப்பிக்க சொன்ன தேவன், வார்த்தையினால் உண்டாக்கினவர், தன்னுடைய கரத்தினால சிருஷ்டித்தவர், தன்னுடைய ஆவியினால் சகலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர். சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம், அவர் சொல்லுகிறார், என் பிள்ளையே, என் மகளே, என்னை விசுவாசிக்கிறவர்களே, விசுவாசிகளே, சபையாரே, நான் என்ன செய்வேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆகவே நீ என்ன செய்வாய், பலுகி பெருகுவாய் எல்லாவற்றிலும். ஸோ முதலாவதாக ஆங்கிலத்தில் ஆண்டவர் எனக்கு சொன்னது மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். நீ எந்த துறையில் வேண்டுமானால், இஃப் யூ ஆர் இன் பிஸ்னஸ் யூ வில் ப்ராஸ்பர், இஃப் யூ ஆர் இன் ஸ்டடீஸ் யூ வில் ப்ராஸ்பர். உன்னுடைய குடும்ப வாழ்க்கை செழிப்புள்ளதாக நீ பலுகி பெருகுவாய். உன்னுடைய வாழ்க்கையில மலட்டுத்தன்மையெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு, உன்னுடைய வாழ்க்கையில் ஐயோ சோத்தில் எப்போ பார்த்தாலும் முட்டி கொண்டு இருக்கிறேனே, முட்டு சந்தில் இருக்கிறேனே, there is no prosperity, நான் இப்படியாய் மலடியாய் இருக்கிறேனே, இந்த விஷயத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ பலுகி பெருகுவாய். ஐ வில் ஓப்பன் a door for you. உன்னை நெருக்கத்தில் இருக்கிறேன், உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல விசாலத்தில் கொண்டு போய் வைப்பேன். சும்மா சொல்லல, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சொல்ல. ஏன் இது மனுஷனா சொல்கிறேன், இல்லை, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், என் மகனே, மகளே, ஐ எம் த ஆல்மைட்டி காட், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை பலுகி பெருக செய்வேன், உனக்கு எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன்,
எதில் நீ குறைவுபட்டு இருந்தாலும் அதை உனக்கு கொடுப்பதற்கு நான் என்ன செய்கிறேன்? சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன். வேதம் அழகாய் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் நம்ம கூட எப்படி இருக்கிறாரு? பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். ஒரு நொண்டியா, கூணனா, குள்ளனா, எப்படியோ சோம்பேறியா, சுங்கியா இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். ஆகவே தான் நம்முடைய சத்துருக்கள் வெட்கப்பட்டு பின்னிட்டு போவார்கள். எரேமியா 21:11 சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள், சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நான் யாக்கோபை பார்த்து சொன்னார், அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது சுதந்திரம், யாக்கோபு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆகவே என்ன செய்வாய்? பலுகி பெருகுவாய். ஊழியத்தில் பலுகி பெருகுவாய். உன் படிப்பில் பருகி பெருகுவாய். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் பழுகி பெருகுவாய். உன்னுடைய பொது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு 4 வகையான 5 வகையான குறைந்தது 3 வகையான ஒரு வாழ்க்கை இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி 3 வகையான வாழ்க்கை இருந்தது. ஒன்று கணவன் என்கிற ஒரு வாழ்க்கை இருந்தது, தகப்பன் என்கிற ஒரு வாழ்க்கை இருந்தது, அப்புறம் எச்ஓடி, அதை நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது, பொது வாழ்க்கை இருந்தது. 4வதாக ஊழியக்காரன், ஆண்டவருடைய மகன் என்கிற ஒரு பெரிய வேலையும் எனக்கு இருந்தது, பொறுப்பும் வாழ்க்கையும் இருந்தது. அதான் முதலாவது. ஆண்டவருடைய மகன் என்கிற, ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்கிற ஒரு பெரிய வாழ்க்கை, ஒரு பெரிய பொறுப்பு என் மேலே வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி அவருடைய பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்துக்கு நம்ம உண்மையாக இருப்போம், அவருடைய பாடு மரணத்துக்கு நாம் உண்மையாக இருப்போம், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நாம் உண்மையாக இருப்போம்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மை மகனே மகளே என்று சொல்லி அழைத்திருக்கிறார். இப்படி எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்முடைய வியாபாரம் செய்யலாம், தொழில் செய்யலாம், வேலை செய்யலாம், எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஐ எம் த ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் என்ன செய்வேன்னு பலுகி பெருக. உன்னிடத்தில் ராஜாக்கள் புறப்படுவார்கள், பல ஜாதிகள் உன்னிட கீழே நிறைய பேர் உண்டாக்கணும். நான் ஆரம்ப நாட்களில், வாலிப நாட்களில் ரொம்ப சோர்ந்து போனேன், வேலை கிடைக்காமலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட வந்து சொன்னது 2 தான். ஒன்றே, நீ இந்த உலகத்தில் இருக்கணும், இல்லைனா உனக்கென்று ஒரு உலகத்தை உண்டாக்குவேன் என்று சொன்னார். God did that. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சார். உனக்கென்று ஒரு உலகத்தை நான் உண்டாக்குவேன் என்று சொன்னார். எனக்கென்று ஒரு உலகத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். எனக்கு என்னோடு கூட படித்தவர்கள் எனக்கு கூட எங்கே போனாலும், நான் என் வீட்டுக்கு என்று சொல்லி நான் எதுவும் எங்கேயும் போய் நிற்கிறதில்ல, ஏதாவது எப்படியாவது நடந்து விடுகிறது. என்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்பட்டு போயிருக்கிறார்கள், என்னுடைய வேலையிலிருந்து ராஜாக்கள் புறப்பட்டு போயிருக்கிறார்கள். சாட்சியாக சொல்ல முடியும், என்னிடத்தில் படித்தவர்கள், என்னுடைய ஆராய்ச்சி மாணவர்கள் இன்றைக்கு ராஜாக்களாக இருக்கிறார்கள், டைரக்டராக இருக்கிறாங்க, டீனாக இருக்கிறாங்க, வைஸ் சான்சலராக இருக்கிறாங்க. சாட்சி இங்கேயே கூட இருக்கிறது, நான் எங்கேயும் போக தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம், நம்மிடத்திலிருந்து நம்முடைய கர்ப்ப பிறப்புகள் இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 28:3-4. உனக்கு கொடு சொல்லி ஆசீர்வதித்தான். யாரு? ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறான் யாக்கோபை பார்த்து. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை இப்படியா நடத்துவார், உன்னை பலுகி பெருக செய்வார். நீ பரதேசியா இருந்த தேசத்தை உனக்கு கொடுப்பாரு, உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் கொடுப்பார். ஆமென், ஆமென், ஆமென். அதுதான் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு வந்தால் அது ஆசீர்வாதம், நமக்கு மட்டும் வந்தால் அது ஆசீர்வாதம். நமக்கு ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிக்கும் போகும்பொழுது அது என்னவாக மாறுகிறது? சுதந்திரமாய் மாறுகிறது. அதனால தான் இதனுடைய அர்த்தத்தை ஆண்டவர் எனக்கு நான் தியானிக்கும் பொழுது அனல் கொண்டு எழுப்பிச்சு என்னுடைய இருதயம். எனக்கு ஒருவேளை நான் ஜெபிக்கிறது எப்படி தெரியுமா ஜெபிப்பேன்? எனக்கு இப்போ டயபெட்டிஸ் இருந்துட்டு வச்சுங்க, அது ஹெரிடிட்டி, எங்கள் அம்மா அப்பாட்டேருந்து வந்திருக்கலாம். ஆனால் என்னோட அந்த டயபெட்டிஸ் கடன் நின்றுடணும், என் பிள்ளைகளுக்கு போகக்கூடாது என்று நினைப்பேன். ஏதாவது என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்திருக்கலாம், என்னுடைய முன்னோர்கள் ஏதாவது பாவம் செய்திருக்கலாம். அந்த பாவம் என்ன, சாபம்லாம் என்ன செய்யணும்? என்னோட முடிஞ்சிடணும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ஞானஸ்நானத்தில் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி எழும்பின உடனே என்ன ஆகிடணும்? என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னவாக தான் இருக்கணும்? ஆசீர்வாதம் இருக்கணும். நான் ஒரு மேகத்தை போல இருக்கணும், எங்கெல்லாம் இருக்கணும் அங்கெல்லாம் மழை பெய்யணும், ஆசீர்வாதமான மழை பெய்யணும். இதுதான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஜபமாக இருந்தது, இப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. வேற வரையம் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், சிறைச்சாலை ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பு பவுத்திபாரின் வீட்டில் இருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பு அங்கே அரண்மனைக்கு போனான், அரண்மனை ஆசீர்வதிக்கப்பட்டது. வேர் எவர் யூ ஆர்,
God will bless that place through you. உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இதுதான் சுதந்திரம் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. உபாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு அருமையான வசனம். யாக்கோபினது ஊற்றானது எங்கே இருக்குமா? வாசிப்போம். வசனங்களை எடுத்து வச்சுக்கிடுங்க. உபாகமம் 33:28 வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமுள்ள தேசத்திலே இருக்கும். போதும், அது போதும். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமுள்ள தேசத்தில் இருக்கும். இதுதான் சுதந்திரம். யாக்கோபினுடைய ஊற்று அது எங்கே இருக்குமா? தானியம் எங்கே இருக்கிறதோ, திராட்சரசம் எங்கே இருக்கிறதோ அந்த தேசத்திலே இருக்கும். அந்த தேசம்தான் அன்றைக்கு ஈசாக்கு வாக்கு கொடுத்தான், இப்படியாய் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு கொடுத்த அந்த தேசத்திலே உன்னை கொண்டு போய் வைப்பாராக என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நீங்கள் பெருகும்படிக்காக உங்களுக்கு வாக்கருளினபடியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் என்னாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபின் தூளை யார் எண்ணக்கூடும் என்று சொல்லி அங்கே இவன் கேட்குறான், பிலேயாம் கேட்குறான். பாலாக் வந்து கேட்குறான், இஸ்ரவேல் மக்களை சபி என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், யாக்கோபினுடைய தூளை யாரால் எண்ண முடியுமா? அவன் அந்த அளவுக்கு பலுகி பெருகுவான். அந்த சுதந்திரம் உங்களுக்குள்ளாய் கடந்து வரும். உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் படிக்காதவனாக இருந்தாலும் என் பிள்ளை படிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் இப்படி தான் இருந்துட்டேன், என் வாழ்க்கை பாதியில் ஓடிடுச்சு, என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி உன் சந்ததியை ஆசீர்வதிக்கும்படிக்காக யாக்கோபின் சுதந்திரத்தினால் தேவன் உன்னை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னதை சொல்லிக் கொண்டு இருக்கிற ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10-12ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நான் கோலும் தடியுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இதுதான் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட முதல் சுதந்திரம், மெட்டீரியல் பிளெஸிங்ஸ். ஆண்டவர் அழகாக சொன்னார், மெட்டீரியல் பிளெஸிங்ஸ். வெறும் கோலும் தடியுமாய் இந்த இதனை செஞ்ச கடந்து போனேன், இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாக இருப்பேன். மற்றவங்களாம் தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. 2 பரிவாரங்கள் என்பது 2 குடும்பங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை. 2 பரிவாரங்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கப்பட்ட ஆடு மாடுகளை 2ஆக பிரித்தார் என்று வேதம் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. ஏசாவுக்கு பயந்து 2ஆக பிரித்து முந்தைய மந்தைகளை முன்பதாக அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் அவன் அந்த வார்த்தையை நான் மறுபடி உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். வெறும் கோலும் தடியுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது எனக்கு என்ன இருக்கிறது? இரட்டிப்பான ஆசீர்வாதம். 2 விதமான பரிவாரங்கள். 1 போனாலும் 1 இருக்கட்டும் என்று சொல்லுகிறபடிதான் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா? சொல்லப்பட்டு 2ஆக பிரித்து அனுப்புவான். ஏசா ஒருத்தரை அடித்து போட்டால் கூட இன்னொன்று மிஞ்சுமே என்று சொல்லுகிற காரியம். 2 பரிவாரங்கள் என்பதற்கு ஒருவேளை ஒன்றுக்கு ஏதாவது சேதம் இருந்தாலும் இன்னொரு பரிவாரம் காப்பாற்றப்படும். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார் என்பது தான் அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம். பிரியமானவர்களே, ஆண்டவர் யாக்கோபின் சுதந்திரத்தினால் நம்மை போஷிப்பேன் என்று சொன்ன முதல் யாக்கோபிற்கு கொடுக்கப்பட்ட முதல் சுதந்திரம் என்னென்று சொன்னால் மெட்டீரியல் பிளெஸிங்ஸ். 2ஆவதாக வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதில்லை. திஸ் இஸ் வாட். 2ஆவதாக ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்தது எட்டர்னல் ப்ராமிசஸ், பரலோகத்தினுடைய வாக்குத்தத்தங்கள். முதலாவது மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், 2ஆவது எட்டர்னல் ப்ராமிசஸ். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? உன்னை கைவிடுவ மாட்டேன். ஐ வில் நாட் லீவ் யூ, ஐ வில் நாட் forsake you. உனக்கு நான் சொன்னதை செய்த வரைக்கும், உனக்கு வாக்கு தத்தம் சொன்னதை செய்த வரைக்கும். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் கேட்கலாம், யாக்கோபின் சுதந்திரத்தினால் என்னை போஷிக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார் என்று சொல்லுகிறதாக காணப்படலாம். நீ போகிற இடமெல்லாம் உனக்கு சொன்னதை செய்ய மட்டும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன்.
ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம். ஏன் இதை நான் சொன்னேன்னா, எட்டர்னல் ப்ராமிசஸ்ன்னு ஆண்டவர் ஆங்கிலத்தில் சொன்னார். எனக்கு மெட்டீரியல் பிளெஸிங்ஸ்னு ஒரு அட்ஜெக்டிவோட சொல்லிட்டாரு. பிளெஸிங்ஸ்னு சொல்லிட்டு இருக்கலாம், மெட்டீரியல் பிளெஸிங்ஸ்னு சொன்ன ஆண்டவர் இங்கே வரும்போது எட்டர்னல் ப்ராமிசஸ் என்று சொன்னார், பரலோகத்துக்குரிய வாக்கு தத்துவம் என்று சொல்லி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே, வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க, எல்லாம் வாசி வச்சுக்கிடுங்க. 1 யோவான் 2:25, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே, ஆமென், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென், ஆமென். யோவான் 10:10 வாசி பாருங்க, அருமையான வசனம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று அழகா சொல்றார். நமக்கு ஜீவனை கொடுக்கறதுக்காக வந்து, ஜீவன் தந்த இயேசுவே, உயிர் தந்த இயேசுவே பாடுறோம். அந்த ஜீவன் அப்படியே கொடுத்துட்டு போல, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தட் இஸ் வாட் எட்டர்னல் ப்ராமிசஸ். நான் என்ன செஞ்சேன், உனக்கு ஜீவனை கொடுக்கறதுக்காக மட்டும் வரல, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, பரிபூர்ண ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவர் உலகத்துக்குள் வந்தேன் என்று சொல்கிறார். எட்டர்னல் ப்ராமிசஸ். ஆண்டவருடைய சித்தம் எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறியவும், எல்லா மனுஷனும் பரிசுத்தர் ஆகணும், பரலோக ராஜ்யம் போக வேண்டும் இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தம் அப்படியா இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே என்றென்றும் நிலைத்திருப்பான் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறார். அதே யோவானில் இருக்குது பாருங்க. பூமி உலகம் அவன் இச்சையும் ஒளிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இருக்குதா வசனம்? இருக்குதா? எடுத்தவங்க வாசிங்க பாப்பா, ஹோம்ஒர்க் மாதிரி. அதே இதில் இருக்கு பாருங்க, ஆண்டவருடைய 1 யோவானில் இருக்கு பாருங்க. அது 10:10 1 யோவானில் இருக்கு பாருங்க. நான் சொன்ன வார்த்தை இருந்தது, என்னுடைய சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே நிலைத்திருப்பான். 2:17 என்று நினைக்கிறேன். அல்ல, 1 யோவான் 2:17 என்று நினைக்கிறேன், பார்க்கிறேன். உலகமும் என்ன வசனமா? 2:17. உலகமும் everything will come to an end, pass, come to a pass. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், எல்லாம் கடந்து போகும். கொரோனா வந்த போது சொன்னாங்க, இதுவும் கடந்து போகும், எல்லாம் கடந்து போகும். உலகமும் நிச்சயம் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு மனுஷன் நிலைத்திருப்பான். அவனை சுற்றி பூமி அதிர்ந்தாலும் சரி, கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறவனாக இருப்பான். அவன் என்றைக்கும் அசையாது இருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது, மிக அழகாக சொல்லுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் எட்டர்னல் பிளெஸிங்ஸ், எட்டர்னல் ப்ராமிசஸ் ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்தது. 2வது சுதந்திரம் பரலோகத்தை குறித்ததான, பரலோகத்துக்குரிய காரியத்துக்கு அடுத்ததான வாக்கு தத்தங்கள் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் 1 நாளாகும் 28:20 வாசிக்க கேட்போம். தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கூறுகிற ஒரு அறிவுரை. 1 நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து எதை நடப்பி? ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுறதை நடப்பி. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆலயம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை கட்டுற காரியத்தில் உன் காரியத்தை நடப்பி. உலகத்தை வெறுத்து போடு, சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னாடி வா. இந்த காரியத்தை, ஆலயத்தை கட்டுற பணி, அதான் சொன்னார். வாசிக்குமா? நீ பயப்படாமலும் தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். நீ முடித்து தீரும் மட்டும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். இந்த ஆலயத்தை கட்டுகிற காரியத்தில், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு காரியத்தை, நம்முடைய சரீரமே தேவனுடைய மகிமையின் ஆலயமாக இருக்கிறது. இதிலிருந்து மகிமை புறப்பட்டு போகணும். நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள்ள தங்கி இருக்கணும். இந்த ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களை நீ தைரியமா செய்ய. கர்த்தர் இதை செய்து முடிக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். எட்டர்னல் ப்ராமிசஸ். ஆண்டவருடைய உங்கள் சரீரமாகிய ஆலயத்தை கட்ட நீங்கள் முயற்சிப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இந்த வருஷம் இருப்பார். சரீரத்தில் என்ன பாடுகள் இருக்கலாம்,
என்ன காரியங்கள் இருக்கலாம், எப்படிப்பட்ட சோம்பேறித்தனம் இருக்கலாம், ஜெபிக்க முடியாத சோம்பேறித்தனம், ஜெபிக்க முடியாத ஏதாவது ஒரு தூக்கம், கண்மயக்கம் இருக்கலாம். சிலருக்கு இச்சைகளின் ஆவி இருக்கலாம், விபச்சார ஆவி, வேசித்தன ஆவிகள், எல்லாம் திருட்டு ஆவிகள், பொய் ஆவிகள், எல்லாம் எத்தனையோ ஆவிகள் இருக்கலாம். ஆனால் நான் ஆண்டவருக்கு என்று சொல்லி என்னுடைய ஆலயத்தை நான் கட்டப்போகிறேன், என்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு என்று நான் ஒப்பு கொடுக்க போகிறேன், என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய், மகிமையின் ஆலயமாய் மாறப்போகிறது என்று சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லி ஜெபிக்க பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அருகில் இருப்பார். யாக்கோபின் சுதந்திரத்தினால் நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள். யாக்கோபின் சுதந்திரம் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிற அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் ஆண்டவரால் நீங்கள் கைவிடப்படுவதில்லை. ஆகவே தான் பாவம் செஞ்ச பிறகும் எம்எஸ்சியும் சில நேரங்கள் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறாரு. லெட் ஹிம், வில் கிவ் ஹிம் a சான்ஸ். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 மக்களுக்கு பரிதவித்த தேவன், சரி விழுந்துட்டான், கொஞ்ச நாளில் எந்திரிச்சிருவான் என்று சொல்லி அவன் முயற்சி செய்வான், முயற்சி செய்யும்போது நான் கை கொடுத்து தூக்குவேன் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறார். அதைத்தான் நான் இன்றைக்கு நிறைய பேர் வேறு மாதிரி எடுத்துக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் என் ஜீவனை கொடுத்ததே இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும். மனுஷன் முகத்தை பார்க்குற ஆண்டவர் ஆத்துமாவை பார்க்கிறார். நிறைய பாடம் கற்றுருக்கிறேன் ஆண்டவர் இடத்துல சமீப 2-3 வருடங்களாக. யாருக்காவது ஜெபிப்பேன், நடக்கலைன்னா கேட்பேன், ஆண்டவர் டேண்டா நடக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் வந்து சொன்னார், நீ அவன் முகத்தை தான் பார்க்குற, நான் இவங்க முகத்தெல்லாம் பார்க்குறேன், இவங்க ஆத்துமாவெல்லாம் நான் பார்க்குறேன்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதிலிருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நீ தயாளனாக இருக்கையில் நான் எப்படி வன்கண்ணனாக இருக்கலாம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, வேதத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் என்ன செய்வேன், உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் போய் என்ன செய்யுங்க, வாசிங்கம்மா. இதோ உலகத்தின் முடிவு வரையும் கூட இருக்கிறேன். சீஷர்களை பார்த்து சொல்றாரு, போய் ஊழியம் பண்றா, நான் கூட இருக்கேன், ஊழியம் பண்ற நான் கூட இருக்கிறேன். இன்னைக்கு ஊழியம், இன்றைக்கு ஆண்டவரோட ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு கெத்து, ஒரு ஆட்டிடியூட்லாம் வேறு யார்ட்டையும் இருக்காது. அதனால தான் மினிஸ்டர் ஆஃப் காட் என்னும் போது ஒரு கெத்து வருது. நீ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் காட், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் எனி கண்ட்ரியாக இருக்கலாம், ஆனால் மினிஸ்டர் ஆஃப் ஆல்மைட்டி காட் என்னும் போது எவ்வளோ பெரிய கெத்து பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆட்டிடியூட் பாருங்கள். நாகமான் பலசாலி, பராக்கிரமசாலி, பலசாலி இல்லை, நாகமான் யாரு, பராக்கிரமசாலி. லெட்ரு வேற வாங்கிட்டு வரான் அவன் ராஜா கிட்ட இருந்த, ஆசிரியா ராஜா கிட்ட இருந்து. அந்த லெட்டரை வாங்கிட்டு இஸ்ரவேல் ராஜா போய் பாருங்கிறான், 2 லெட்டர் வருது. ஐயோ பயந்து போயிடான்னு. அவன் பார்த்த கெத்து பார்த்தீங்களா, ஏய் போய் குளிடா போடா அப்படின்ட்டு போயிட்டு அனுப்பிச்சுட்டான். யோர்தானில் போய் 7 times யூ டேக் பாத் என்னஃப் அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டான். இந்த ஒரு காரியம் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் வரும். அதுவும் எல்லா நேரமும் அவங்க ஆட்களில் கிரியை செய்யாது. சில நேரங்களில் ஆண்டவருடைய ஆவியானவர் வல்லமையாக இறங்குவார். அதனால தான் பெரிய பெரிய கூட்டங்களில் பெரிய பெரிய அதிசயங்கள், பெரிய பெரிய வெளிப்பாடுகள், பெரிய பெரிய பேர் சொல்லி கூப்பிட்டு, சாதாரண நேரத்தில் அது சில காரியங்கள் கிடைக்காது. தேவனுடைய வல்லமை சிம்சோன் மேலே இறங்கும் பொழுது அது ஒரு வல்லமை வந்ததை போல அபிஷேகம் நம்ம கூட இருந்து அவருடைய ஊழியக்காரராய் நம்ம வைத்திருந்தாலும் ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் கூடவே இருப்பார், கூடவே இருப்பார். ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமல் இருந்திருந்தால், என்னை கைவிட்டு இருந்தால், நீர் இப்பொழுது என்னை வெறுமையை அனுப்பிவிட்டு இருப்பேன். யாரை குறித்து சொல்றான்? லாபானை குறித்து சொல்றான். இப்போ இதே 24ஆவது வசனத்தை வாசிங்க. 24. அன்று ராத்திரி லேவன் சீரியா தேசத்தானாகிய நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி தீமையை பேசாத, எச்சரிக்கையாயிரு. ஏனென்று சொன்னால் இந்த யாக்கோபு ஆண்டவரிடத்தில் ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டார். நான் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்.
என்ன தொந்தரவு வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன பேய் வந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன சத்துரு வந்தாலும், அந்த சத்துருவை மிரட்டுகிற ஒரு சுதந்திரத்தை தேவன் நமக்கு இன்றைக்கு இந்த வருஷம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த சரீரத்தை கட்டுறதில்லை, இந்த ஆலயத்தை கட்டுறதில்லை, தேவனுடைய எட்டர்னல் பிளெஸிங்ஸை சுதந்திரித்துக் கொள்வதில் இருக்கிற தடைகள் எதுவாக வந்தாலும், யாராக இருந்தாலும், அந்த தடைகளை புல்டோசர் பண்ணி போடுவதற்கு ஆண்டவருடைய யாக்கோபின் சுதந்திரத்தினால் உங்களை போஷிப்பேன் என்று அழகாக சொல்லுகிறார். ஆமென். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், சரீரத்தில் நோயாக இருக்கலாம், எதுனாலும் ஐயோ எனக்கு அப்படின்னு சொல்லி அங்கலாய்ப்பாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, நான் உன் கண்ணீரை களிப்பாக மாற்றுவேன். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தான். உன்னுடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய உனக்கு நான் தருவேன். உனக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பேன். யார் வேணாலும் ஒன்று மேற்கொண்டிட முடியாது. இதைத்தான் ஆண்டவர் அந்த நாட்களிலே சத்ருவானவன் உன்னுடைய கால்களின் கீழாய் சாம்பலாய் இருப்பான் என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அந்த வசனம் உங்கள் வாசித்தால் நலமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் நிதானிக்கிறேன். மத்தேயு மல்கியா தீர்க்கதரிசி ரைட் கடைசி அதிகாரத்தில் இருக்கிறது பாருங்க. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள், ஆமாம், யாரெல்லாம் உங்களுக்கு கெத்து காட்டி நின்னாங்களோ, உன் மாம்ச இச்சை உனக்கு கெத்து காட்டி நிற்குதோ. ஒரு காலத்தில் சிகரெட் பிடிக்கிறது கெத்து காட்டி எனக்குன்னா, அவன் எங்கே சிகரெட்டை விட போகிறான், அவன் எங்கே தண்ணியை விட போகிறான், அவன் எங்கே இதை கொடியை விட போகிறான், எங்கே விபச்சாரத்தை விட போகிறான், எங்கே இதை விட போகிறான் என்று சொல்லுகிற காரியத்தில் எந்த ஒரு லாபானாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சரீரம் என்கிற ஆலயத்தை நீங்கள் அப்படியாய் உண்டாக்கி கொண்டு இருக்கும் பொழுது எந்த காரியம் வந்தால், எந்த லாபான்கள் வந்தாலும் தேவன் என்ன செய்வார்? இரவிலே அவனை கடிந்து கொள்வார். நன்மையை தவிர தீமையை பேசாதம்பார். அனுபவித்து சொல்லுகிறேன் இதை. 40 ஆண்டு காலம் ஆண்டவரோட உலாத்தி விட்டு சொல்லுகிறேன். ஆண்டவரோடு நடந்து விட்டு நேராக இங்கே வந்து உட்கார்ந்தல அடிபட்டு உடப்பட்டு கீழே விழுந்து பாவங்கள் செய்து எல்லாம் உலக பிரகாரமாய் ஓடி மாம்ச பிரகாரமாக ஓடி ஆசைப்பட்டு அதை வேணும் இதை வேணும்னு சொல்லி பொருளாசைப்பட்டு எல்லாம் பட்டு ஆண்டவரோடு கூட தங்கி இருக்கிற பாக்கியத்தை பெற்றவர்களாய் சொல்லுகிறோம். இது ஆண்டவர் எங்களை அவைகளை மிதிக்கத்தக்கதான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மிதிக்கத்தக்கதான அதிகாரம். நிறைய பேருக்கு உபவாசம் செய்ய வரலன்பீங்க. ஒரு காலத்தில் பிரியாணி பிரியர்கள் பிரியாணி வாரம்லாம் கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் உபவாசம் ஏதாவது வந்தாக்கா வீட்டில் பிரியாணி செஞ்சாலும் யாரும் அது கொண்டு வந்து கொடுத்தாலும் தள்ளி வைக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரீரத்தை அடக்கி ஆளக்கூடிய ஒரு அதிகாரம். இதுதான் ஆண்டவருடைய நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை, நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் மகிமையின் ஆலயமாய் கட்டி கொண்டு வரும் பொழுது எல்லா எதிர்ப்புகள் வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி, ரெண்டாவதாக எட்டர்னல் பிளெஸிங்ஸ் என்பது தான் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்று அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்ல காரியம் ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த பூமியை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னதா போதும். ஒரு தரிசனத்தை காண்கிறான். அது வரைக்கும் அம்மா முந்தானியிலே மறைஞ்சி கிடந்தவன் போகிறான். ஒரு இடமும் தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறான். போகும்போது ராத்திரி படுக்கும் பொழுது அவனுக்கு ஒரு தரிசனம் காண்கிறான். ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. தேவ தூதர்கள் வானத்திலிருந்து ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் காணப்பட்டார்கள். அந்த இடத்திற்கு அவன் பெய்த பெயர் தான் பின்பதாக சொல்லப்பட்ட இந்த ஸ்தலத்திலே இருக்கிறது. 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வீடே அல்லாமல் இது வேற இல்லை, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி பயந்து போய் பெயரிட்டான் என்று சொல்லி வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம், அவனுக்கு ஒரு வித்தியாசமான தரிசனம். ஆகவே அந்த இடத்துக்கு அவன் என்ன பெயர் சொல்லுகிறான்? பெத்தேல் என்று சொல்லி பெயரிடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு ஒப்பாக இருக்கிற நான் ரொம்ப அனுபவிச்சது இந்த வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில்
நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவராக இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் கண்ணால் பார்த்த பொழுது அப்படியே என் உள்ளம் பதறி போய் அனல் கொண்டு விட்டது. வாசிக்கலாம். நாத்தான்வேலை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், நாத்தான்வேல், நீ என்ன பண்ண, அத்திமரத்தின் கீழே இருக்கிறான்னு ஒன்றவே நீ விசுவாசித்த இதை விட பெரிய காரியங்களை காண்பா என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். வாசிங்கம்மா. தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிலிருந்து காண்பாய். ஆமே, இது வரைக்கும் காண்பீங்க இனிமேப்பட்டு. அப்படித்தானே இருக்கு. வாசிங்க, முடிச்சிடுங்க. காண்பீர்கள். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷகுமாரனிலிருந்து தேவ தூதர்கள். என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து தான் அந்த ஏணி. இயேசு கிறிஸ்து தான் அந்த ஏணி. தேவனுக்கும் பரலோகத்துக்கும் நமக்கும் பூலோகத்துக்கும் உள்ள ஏறுகிறதற்கும் இறங்குகிறதற்குமான பரலோகத்துக்கு போகிறதுக்கும் அவர் தான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் அப்படி மறைமுகமாக அப்படி காட்டிட்டு போயிட்டார் பாருங்க. மனுஷகுமாரனில் இருந்து வாசித்து பாருங்க, நல்லா வாசிக்கும் போது எனக்கு புரிஞ்சு. மனுஷகுமாரனில் இருந்து தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் காண்பீர்கள். அங்க ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணியிலிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதாகவும் இறங்குகிறதா காணுவார். அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார் ஆண்டவர். அவுட் ஆஃப் நான் யோசிச்சு பார்க்குறேன், முன்னாடியும் பார்க்குறேன், பின்னாடியும் படித்து பார்க்குறேன். நாத்தான்வேல் வந்தார். நாத்தான்வேல் நாசரேத்து ஊர்லேருந்து ஏதாவது நன்மை வருமா கேட்டான். அவள் போட்டான். வந்தார். கபடட்ட உத்தம இஸ்ரவேல் என்னாரு. ஆமாம் ஆண்டவர் என்ன. சரி, அத்திமரத்தின் கீழே கண்டேன்னு விசுவாசித்தையே நீ நல்லா இன்னும் இதையும் பெருசாக காண்பா, அதோடு விட்டுருக்கலாம். ஆனால் மொட்டையாக அடுத்து சொல்கிறார் பாரு, யாருக்கு சொல்கிறாருன்னு தெரியல. இது முதற்கொண்டு நீங்கள் வானத்திலிருந்து மனுஷகுமாரனிலிருந்து தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் காண்பீர்கள். சீஷர்கள்லாம் கிடையாது. அப்போ ஊழியத்தை ஆரம்பிக்கிற ஆண்டவர் அந்த நேரம் முதலாய் தன்னை மனுஷகுமாரன் என்று ஆண்டவர் அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு இடம். ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் தன்னை மனுஷகுமாரன் என்று சொல்லி அடையாளப்படுத்தி கொள்ளுகிற ஒரு வார்த்தையாய் அந்த வார்த்தை இருக்கிறது. இது முதற்கொண்டு இதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்ன காரியம், யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட யாக்கோபின் சுதந்திரத்தின் மூணாவது பகுதி, மூணாவது தேர்ட் டைமென்ஷன் என்று சொல்லும் பொழுது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க காரியம் எ ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஒரு தனித்துவமான, டிஃப்ரெண்ட் அல்ல, டிஃப்ரெண்ட் வேறுபட்டது, தனித்துவமான விசேஷித்த ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வித் காட் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அந்த சுதந்திரத்தினால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பேன், போஷிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவனுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த தரிசனம், வானம் திறந்திருந்தது, ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணியிலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதை கண்டான். அந்த இடம் வானத்தின் வாசல் என்று சொன்னான். அதை கண்டு பயந்தான். அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆண்டவர் ஒரு எந்த இடத்துலையும் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அதனால தான் நிறையா பேர் நேரத்தில் அந்த வசனமும் என் கண்களில் ஆப்பிடலை. நான் சமீபத்தில் ஆப்பிட்டது என்னுடைய மனைவி கிட்ட கூட சொல்லி நான் ஒரு உள்ளத்தில் பெருமிதம் அடைந்தேன். வானத்து இது முதற்கொண்டு மனுஷகுமாரனிலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதையும் காண்பீர்கள். அதை ஆண்டவர் அழகா சொன்னார் எபிரேயர் புத்தகத்தில், புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் எபிரேயர் 10:19 என்று நினைக்கிறேன். இது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இது முதல் ஆண்டவர் இதை தம்முடைய இதில் ஜீவனும் புதியதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவர் மூலமாக யாரும் மேலே ஏறி போக முடியாது. அந்த தரிசனத்தை கண்டான் என்று சொல்லி வேதத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் அவன் வைத்த பெயர் என்ன பெயர்? பெத்தேல். இரண்டாவதாக அந்த ஆண்டவர் ஏன் அந்த ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் என்பதை காட்டும்படிக்காக சொல்லுகிற காரியம் 32ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். 32:1-2. தேவன் தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். என்னது? இவங்க ஏஞ்சல்ஸ் அவனை சந்திக்கிறாங்களாம். ஏஞ்சல்ஸ் அவனை தே மீட். அவன் போய் மீட் பண்ணல, ஆண்டவரை சந்திக்கிற மாதிரி. அருணோதயம் உங்களை சந்தித்தது என்று வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் அவரை சந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்துல தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயீம் என்று பெயரிட்டார். தேவனுடைய சேனை.
லூக்கா 2:13 என்ன சொல்லுது பாருங்க. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. பரமசேனையின் திரள், செலிஸ்டியல் ஆர்மி ஆங்கிலத்தில். அதெல்லாம் சொல்லும்போது சிலது தமிழில் சொன்னால் நல்லா இருக்கும். ஹோலி மேட்ரிமோனின்னு இங்கிலீஷில் சொன்னால் நல்லா இருக்காது. தமிழில் பரிசுத்த மெய் விவாகம்னு சொன்னால் ரொம்ப குஷியாக இருக்கும். அதே மாதிரி சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் சொல்லும்போது சுகமாக இருக்கும். அதனால தான் சொன்னேன் செலிஸ்டியல் ஆர்மி. பரமசேனைக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கவா செலிஸ்டியல் ஆர்மி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிற பரமசேனைகள் இருக்கிறன்னு சொன்னார். ஆண்டவர் கேட்டார் ஒரு தடவை, நான் வேண்டிக் கொண்டால் 6 எத்தனை லேகியோன் 12 லேகியோனுக்கு மேலே ஆள் அனுப்ப மாட்டாரா, தூதர்கள் அனுப்ப மாட்டான்னு கேட்டார். ஒரு லேகியோன் என்றால் சொன்னால் 6000. ஒரு கேலன்னா இவ்வளோ லிட்டர்னு சொல்கிற மாதிரி ஒரு லேகியோன்னா எவ்வளோ 6000. 12 × 6000 72,000 தேவ தூதர்கள் அனுப்ப மாட்டாரான்னு ஆண்டவர் கேட்டார். லேகியோனை அனுப்ப மாட்டாரான்னு. பரமசேனையினுடைய திரள் ஆண்டவரிடத்தில் இருந்தது. ஆகவே தான் வேதம் அழகாக சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22:19 வாசித்து பாருங்க. பரமசேனையின் இந்த பக்கம் ஒன்று இருந்துச்சான், இந்த பக்கம் ஒன்று இருந்துச்சான். ஆண்டவருக்கு முன்பதாக அப்படி நின்றது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் ஆண்டவருக்கு என்ன பேர்? சேனைகளின் கர்த்தர். ஆமென். காட் ஆஃப் ஓஸ் ஆங்கிலத்தில் சேனைகளின் கர்த்தர். கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், தியானிக்கும் பொழுது அழகாக சொல்லப்பட்ட காரியங்கள். சேனைகளின் கர்த்தர். இவன் என்ன செய்யறான்? பரம சேனையை கண்டுட்டான். தேவ தூதர்கள் சந்தித்தார்கள், பரம சேனையை சந்திச்சுட்டான். ஆகவே அந்த இடத்துல அவன் பயந்து போய் பரம சேனையை சந்திச்சுட்டேன்னு சொல்லிட்டு மக்னாயிம்னு பேர் வச்சான். தேவ சேனையை அவன் சந்தித்திருக்கிறான். ஆகவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 47ஆம் சங்கீதம் 47ஆம் சங்கீதம். வேதம் ரொம்ப தோண்ட தோண்ட புதையலாக வந்துட்டு இருக்கு. 47ஆம் சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிங்க. சேனைகளின் கர்த்தர். எல்லாம் ஒன்னொன்னா வாசிங்க, நிதானமா வாசிங்க. வசனம் உள்ள போட்டோம் அப்பதான். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவன் எனக்கு முதல்ல புரியல, என்னடா சேனைகளின் கர்த்தர்னு ஒரு மொட்டையா சொல்லிட்டு யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார்னு சொன்னார். சேனைகளின் கர்த்தர். சேனைகள் யாரை சந்தித்தது? ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வித் காட். யாக்கோபை சந்தித்தார்கள் தேவ தூதர்கள். அது தேவ சேனை என்று பயந்து மக்னோயும் என்று பெயரிட்டான். ஆகவே தான் வேத வாக்கியம் எழுதுகிற சங்கீத புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. சேனைகளின் கர்த்தர் யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். 2 தடவை சொல்லியிருக்கிறார் பாருங்க. 2 தடவை சொல்லிட்டார். 11ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. ஏன் 2 தடவை சொன்னார் தெரியுமா? இதுக்கு ரகசியமும் இருக்கிறது. ஆதியாகமம் 41:32 எடுத்து வாசிங்கன்னா ஆண்டவர் சொன்னார்ல, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன்ற மாதிரி இந்த தரிசனம், இந்த சொப்பனம் ரெட்டித்தது. ஏன்? 3 காரியங்கள் வேதம் அங்கே சொல்லுது. ஒய் வசனத்தை தேடி வாசிக்கிறது ஜோடி ஜோடியா இருக்கும், தேடி வாசிக்கிறது வேற. ஆனால் சில காரியங்கள் அப்படியே வெர்பாட்டியமாக ரிப்பீட் பண்ணப்பட்டு இருக்கும், திருப்பப்பட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த இடத்துல இந்த காரியம் தேவனால். 2வது, தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதும் 2 முறை உனக்கு ரெட்டித்தது. 2 முறை சொல்லிட்டார் அதே வசனம். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். யாக்கோபு சேனைகளின் கர்த்தரை சந்தித்து இருக்கிறான். சேனைகளின் கர்த்தருடைய சேனை யாக்கோபை சந்தித்தது. மக்னாயிம் என்று பெயரிட்டான். ஆகவே தான் யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்வதற்கு முன்பதாக சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எவ்வளோ அருமையா வேத வசனம் சொல்லுது பாருங்க. யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 முறை வந்ததுக்கு காரணம் அது நிச்சயமானது, ஆண்டவரால் நிச்சயிக்கப்பட்டது. யாக்கோபின் சுதந்திரம் நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபினுடைய சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார். யாக்கோபின் சுதந்திரத்தினால் தேவன் உங்களை போஷிப்பார் என்பதுதான் வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. 2வது சொல்லுகிற காரியத்தில் பார்ப்பீர்களானால்
ஆதியாகமம் 32:24 வாசிக்க கேட்போம். தொட்டான் போதும். யாக்கோபு தனித்திருந்தான். யாக்கோபு தனித்திருக்கும் போது அவனுக்கு ஒரு ஸ்பெஷல், அதனால தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப், ஒரு விசேஷித்த ஒரு உறவு முறையை தேவன் யாக்கோபோடு கூட வைத்திருந்தார். அவன் தனித்திருந்தான், எல்லாரையும் அனுப்பிச்சிட்டான். என்ன ஆறு பேர் தெரியுமா? அந்த ஆறை தாண்டி யாப்போக்கு ஆறு, ஞாபகம் வச்சுங்க. யாக்கோபு ஆறை என்ன செஞ்சுட்டான்? தாண்டி 2 பேரையும் அனுப்பிச்சிட்டான். எல்லாம் பிள்ளைங்க அனுப்பிச்சிட்டான். 2ஆக பிரித்து அனுப்பிச்சிட்டான். எல்லாரும் போங்க எல்லாம் சொல்லிட்டு, ஆண்டவரே ஏசா என்னை கொண்டு போடவானே சபதம் பண்ணியிருக்கிறானே, நீ சொல்லிட்டீர இப்படின்னு சொல்லி ஆண்டவரோட போராடும்படிக்கு தனித்திருந்தான். இன்னைக்கு ஞாபகம் வச்சுடுங்க, நோபடி இஸ் அலோன். நீங்கள் யாரும் தனியாக இருப்பதில்லை. தனியாக இருக்கிறேன்னு ஒரு நேரம் உங்களுக்கு வரும்போது உங்கள் உள்ளத்தில் எழும்ப வேண்டிய காரியம், நான் தனித்து இருக்கிறேன். யாரோடு? 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 கர்த்தரோடு. சில நேரங்கள் ஐயோ ஆண்டவரோடு தனித்து இருக்கிறேன், போராட போகிறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். இந்த எண்ணம் விசுவாசிகளுக்கு இருக்கணும். எல்லாருமே கை விட்டாங்க, எல்லாரும் ஒரு நாள் கை விடுவாங்கண்ணா. எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். Everybody will have a situation where you will feel that you have been let down by everybody. மனுஷனுடைய இது அவ்வளோதான், லிமிட்டேஷன். மனுஷனுக்கு இவ்வளவுதான். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது கொண்டு போனாங்க. என் மருத்துவர் மனைவி என் கூட இருக்கிறா, பிள்ளை இருக்கிறா, எங்கள் அத்தை இருக்கிறாங்க. அவ்வளோதான், வாசல் வரைக்கும் வந்தாங்க. போங்க, முடிஞ்சு போச்சு. ஆப்ரேஷன் அறையில் நானும் என் ஆண்டவரும் தான். உலக பிரகாரமாக சொல்கிறேன். எல்லாம் சொல்லலாம், நான் கடைசி வரைக்கும் வருவேன், வாழ்விலும் தாழ்விலும் இருப்பேன், எல்லாம் செய்யலாம். ஆனால் அவ்வளோதான் லிமிட். உயிரை கொடுத்து நல்லா செய்வேன், உனக்காக உயிரை கொடுப்பேன், அவ்வளோதான் லிமிட். உயிரை கொடுத்தவர் அவர் தான், அவர் தான். மனுஷன் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை வரும், தனித்திருக்கிற நிலைமை வரும், கண்ணீர் வடிக்கிற ஒரு நிலைமை வரும். அடைக்கலான் குருவியை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவுகிற ஒரு நேரம் வரும். புலாவை போல புலம்புகிற ஒரு நேரம் வரும். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஐயோ கண் பூத்து போகிறதே, என் காரியத்தை உண்மையில போட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு தனித்திருக்கிற ஒரு அனுபவம் தான் ஜெப அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இதுதான் தனி ஜெபம், தனி ஜெபம்ன்றோம். இதுதான் ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். கூட்டமாக ஜெபிச்சிடலாம், கூட்டமாக ஜெபிச்சிடலாம், ஊன்னு ஜெபிச்சிடலாம். வசனங்களை கோர்வையாக சொல்லி அல்லேலூயா சோத்திரம் 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 சோத்திரம், ஆண்டவரை அதை சொன்னீர் எதை சொன்னீர், ஆபா பூகா பூகா கீகான்னு போடிடலாம். கன்னியாகுமரியில் ஆரம்பித்து டெல்லி வரைக்கும் போய் நிறுத்தலாம். தனி ஜெபம், தனித்திருக்கிற ஒரு கிருபை, கண்ணீரோடு தேவனை தேடுகிற ஒரு பாக்கியம். தனி ஜெபத்தில் கண்டிப்பாக இது 2 இருக்கும். ஆவியில் நிரம்பி ஜெபிப்பீங்க, இல்லை அழுது ஜெபிப்பீங்க. மற்றவங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் தனி ஜெபம். ஒரு மனிதன் தேவனோடு கூட தனித்திருந்தால், ஒன்று அவன் அழுது கொண்டு இருப்பான் தேவனுடைய அன்பை நினைத்து, அல்லது தேவனுடைய ஆவியிலே மகிழ்ந்து களி கூறி கொண்டு இருப்பான். இது 2 தான் தனித்திருக்கிற கூடிய அனுபவம். யாக்கோபு அப்படி தான் போராடி கொண்டு இருந்தான். ஆண்டவர் இதெல்லாம் சொன்னீங்களே, இப்போ இப்படி வந்துடுச்சே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். போராடி கொண்டு இருந்தான். யாருக்காகவும் ஜெபிக்கல. அவன் தனக்காகவும் தன் ஆத்மாவுக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்று சொல்லுவது, அவர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன். 26ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்று சொல்லுகிறான். அந்த இடத்திற்கு அவன் வைக்கிற பெயர் பெனியேல். ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தேன், நான் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திலே 30ஆம் வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். முதலிலே பெத்தேல் என்று பெயரிட்டான். தேவனை தரிசனமாய் கண்ட இடம் பெனியேல், பெத்தேல் என்று பெயரிட்டான். தேவனை முகமுகமாய் தரிசித்தா, அதுக்கு முன்னாடி முகமுகமாக தரிசித்தா செத்து போயிடுவீங்கன்னு சொல்லப்பட்டு இருக்குது. மோசேக்கு அப்படி தான் சொன்னார், என்னை பார்க்க முடியாது, பார்த்தாக்கா போயிடுவேன், ஆகவே நான் நீ கண்மலையில் ஒளிஞ்சிக்கோ, நான் போகிறேன், என் பின்னாடி என் மகிமை மட்டும் காலன்னு சொல்லி. என் என்கவுண்டர் காட். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட போராடுகிற ஒரு வாழ்க்கை, எ ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னதை சொல்லி கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட போராடுகிறேன். ஆத்மாவுக்கு நான் ஆண்டவருடைய சரீரத்தை நான் கட்டணும், என் ஆண்டவருடைய ஆலயத்தை நான் கட்டணும்,
என் சரீரத்தில் 1000 குறைகள் இருக்கிறது. நான் பொய் சொல்லுகிறேன், புறம் சொல்லுகிறேன், பொறாமைப்படுகிறேன், நான் எப்படி இருக்கிறேன், வீட்டுக்கு அடங்காமல் வெறி வீட்டுக்கு தெரியாதுன்னு சொல்லி, யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி திருட்டுத்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். என் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருப்பதற்கு இவைகள் தடையாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற எட்டர்னல் ப்ராமிசஸ் மூலமாக அவைகளெல்லாம் தகர்த்தி போட்டு சரீரத்தை ஆலயமாக்கக்கூடிய ஒரு உங்களை விட்டு கைவிட மாட்டார். ஹேவ் ஃபெய்த் இன் தட். விசுவாசிங்க. நான் ஆண்டவருக்கு மகிமையாக இருப்பேன், அது வரைக்கும் போராடுவேன். ஆண்டவர் லாபானை மிரட்டுவார், என்ன பிரச்சனையாலும் மிரட்டுவார், சிகரெட் பிடிக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் மிரட்டுவார், குடிக்கிற பிரச்சனையாக இருந்தால் போவாதம்பார். நண்பர்களை மிரட்டி விட்டுருவார், கலகத்தின் ஆவி அனுப்பிச்சி விட்டு. கெட்ட நண்பர்கள்லாம் இருப்பாங்க, குடிகார நண்பர்கள் இருப்பாங்க, ஒரு கலகத்தின் ஆவி அனுப்பிச்சி விட்டு எங்கேயாவது பொங்கலான்னு துரத்தி விட்டுருவார். என் தேவனால் எல்லாம் ஆகும், என் தேவனால் எல்லாம் ஆகும். லாபானை மிரட்டின தேவன் நம்முடைய கால்களின் கீழாய் சத்துருக்களை சாம்பலாக்கி போட வல்லமுள்ள தேவன் நம்முடைய பலகீனத்தில் அவருடைய பலனை பூரணமாய் விளங்க செய்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். யாக்கோபின் சுதந்திரத்தினால் உங்களை போஷிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரோடு கூட தனித்திருக்கிற ஒரு விசேஷித்த அனுபவம், ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். 2 விதத்தில் ஆண்டவருக்கு 2 இடத்துல அவன் பெத்தேல்னு பேர் வச்சான். அது ஞாபகம் இருக்கா? அது தெரியுதா உங்களுக்கு? ஆதியாகமம் 31:13 ஏற்கனவே வாசித்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 31:13. அது அவன் தரிசனம் கண்ட இடம். இன்னொன்று 35:15 தம்பி, 35:15 என்னோடு பேசின தேவன் என்று சொல்லி அந்த கல்லை நிறுத்தி அதுக்கு பெத்தேல்னு பேரிடுவான். ஒரு இடத்துல தரிசனத்தை கண்டு என்ன செய்யறான்? பெத்தேல்னு பேரிடுறான். ஒரு இடத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பெத்தேல்னு பேரிடுறான். இன்னொரு இடத்துல பெனியல்னு பேரிடுறான். இன்னொரு இடத்துல மக்னாயிம்னு பேரிடுகிறான். திஸ் இஸ் வாட் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஏ ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். ஒரு விசேஷித்த பேல் சபுவில் பேர் சொல்லி அழித்து அவனுக்கு ஒரு விசேஷித்த ஆவியை கொடுத்ததினாலே அவன் என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் செய்து முடித்தான். யாக்கோபு மேலே என்ன இருந்தது? யோசேப்பு மேலே என்ன இருந்தது? விசேஷித்த ஆவி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல விசேஷித்த மனுஷன் யாராவது உண்டா என்று பார்வோன் கேட்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் விசேஷித்த ஆவியை கொடுக்கிறார். ஊழியத்துக்கென்ற விசேஷித்த ஆவியை கொடுக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், எதை எப்படி செய்யணும் என்பதை செய்யக்கூடிய ஒரு இந்த காரியத்தில் எப்படி ஜெபிக்கணும் என்று விசேஷித்த ஞானத்தை ஆவியை கொடுக்கிறவராய் விசேஷித்த ரிலேஷன்ஷிப். இதுதான் யாக்கோபுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு இடத்துல தரிசனம் பார்த்தா பெத்தேல்னு பேர் வச்சான். இன்னொரு இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேன். 35:15 வாசிங்க, நல்ல வசனம். தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். தேவனை முகமுகமாய் தரிசித்தேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெனியல் என்று சொல்லி பெயரிட்டான். எங்கள் வீட்டுக்கு பெனியல் நான் பெயரிட்ட கதையெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் யுவர் மச் ஆஃப் யுவர் டைம். உங்கள் அதிகமான நேரத்தை கருத்தாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்னொன்று, தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். இது தேவனுடைய சேனை என்று பயந்து மக்னாயிம் என்று சொல்லி பெயரிட்டான். அன்றைக்கு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் இன்னைக்கு யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. நீ என்னென்னா பெயர் வைக்கிற அதான்னா, புலியை பார்த்து புலினா அதான் புலினா, சிங்கத்தை பார்த்து சிங்கன்னு லயன்னு பேர் வச்சா அதான் லயன்னு ஆதாமுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்ததை போல இன்றைக்கு பேரிட்டு சொல்லுகிற காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஒரு விசேஷித்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக, ஒரு விசேஷித்த ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வித் காட் என்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஓசியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னுடைய ஜனம் என்று சொல்லுவதற்கு பதிலாக அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று, குமாரர்களும் குமாரத்திகளும் என்று அழைக்கப்படுவார்கள். எடுத்து வாசிங்க. ஓசியா 1:10. நீங்கள் என் ஜனமல்ல என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய அழைக்கப்படுவீர்கள் சொல்லப்படும். 1 யோவான் 3:1 வாசித்து பாருங்க. இப்பொழுது நாம் எப்படியா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். இனி எப்படி இருப்போம்னு தெரியாது. வேதம் மிக அழகாக சொல்லுது.
எந்த வசனமும் கோர்வையாக இருக்குது பாருங்க. இப்பொழுது நான் எப்படி இருக்கிறோம்? தேவன் என்று அழைக்கப்படுகிறோம். இனி எப்படி இருப்போம்னு தெரியாது. ஆண்டவருக்கு சமமாக இருப்போம், ஆண்டவரோடு கூட இருப்போம். அதான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஏ ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். ஆண்டவருக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம். இதை மறந்து போயிடக்கூடாது. நம்ம ஆண்டவர் நமக்கு யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம், மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், எட்டர்னல் ப்ராமிசஸ் அண்ட் த ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். இந்த 3 சுதந்திரத்தினாலும் ஆண்டவர் நம்மை போஷிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய மனுஷனுக்கு சும்மா இந்த வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னு நினச்சிடாதீங்க. டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். டோன்ட். நான் கூட அப்படி தான் யோசிப்பேன். பல வருஷங்களுக்கு முன்பதாக அந்த வார்த்தை, கர்த்தருடைய கரம் என்னோடு கூட நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறதுன்ற வார்த்தை 92 94 தெரியல. நாங்கள் வந்து பேசினேன். அண்ணன் இங்கே பலசலவாக்கத்தில் ஒரு கூட்டத்தில், தம்பி நீங்கள் போய் பேசுகிறீங்க ஃபஸ்ட்டு அன்னைக்கு 31ஆம் தேதி இரவு போய் பேசுகிறீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இஸ்ராயேல் சொல்ல கர்த்தருடைய கரம் நன்மையாய் அமர்ந்திருக்கிறது. இந்த வசனத்தை பேசணும். அன்னைக்கு மறுபடியும் இந்த வருஷம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது என்னுடைய உள்ளம் அனல் கொண்டு எழும்பி இருக்கிறது. யாக்கோபினுடைய சுதந்திரம், அதனால் நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள். யாக்கோபின் சுதந்திரத்தினால் நான் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. யாக்கோபின் சுதந்திரம் என்ன? மெட்டீரியல் பிளெஸிங்ஸ். யாக்கோபின் சுதந்திரம் என்ன? எட்டர்னல் ப்ராமிசஸ். யாக்கோபின் சுதந்திரம் என்ன? எ ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவர் அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு உறவுக்குள்ளாய், பரிசுத்தமான ஒரு வித்தியாசமான அல்ல, ஒரு விசேஷித்த வித்தியாசமான என்ற வார்த்தையை சொல்வேன். ஆனால் நான் தவறு செய்கிறவனாக இருப்பேன். டிஃபரெண்ட்டாக இருந்தது. விசேஷித்த ஸ்பெஷல், விசேஷித்த அழைப்புக்குள்ளாய் தேவன் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் மேலே அபிஷேகத்தை ஊட்டிட்டு, ஆனால் அவன் முகத்தை எங்கே இருக்குது? எசேக்கியேல் 39 ஏற்கனவே பிரசங்கமே பண்ணிட்டேன். நான் யாக்கோபுக்கு என் முகத்தை வாசிங்க 39:29 சொல்லி தான் ஓடணும். வசனத்தை சொல்லி தான் பிசாசை மேற்கொள்ள முடியும். ஒரு வாட்டி வசனத்தை சொல்லிட்டா கிடையாது, சொல்லிட்டே இருங்க. வாசிங்க. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. இனி நீ அழுது கொண்டிராய், நிறைய செய்து அனைவை இனி பாவம் செய்யாது இருப்பாய். இதுவும் வேதத்தில் இருக்கு. இனி நீ அழமாட்ட, இனி கண்ணீர் வடிக்க மாட்ட, இனி என் முகத்தை மறைக்க மாட்டேன், ஆகவே இனி பாவம் செய்யாது. ஆமென். இனி பாவம் செய்யாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு யாக்கோபின் சுதந்திரத்தினாலே தேவன் நம்மை போஷிக்கும்படிக்காக போஷிக்கிற யாக்கோபின் சுதந்திரத்தினால உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை ஆண்டவர். போஷிப்பேன்னு சொன்னார். அதை வாங்கி சாப்பிட்டு உண்டு கொழுக்கணும், அதான் ஆசை. உன்னை ஆசீர்வதிப்பேன் வாங்கி வச்சு ஜல்லா இருப்பீங்க. போஷிப்பேன்னு சொன்னால் அதை வாங்கி நம்ம என்ன செய்யணும்? ருசிபாக இருக்கணும். ஆண்டவர் எவ்வளோ ஞானம் உள்ள, சும்மா நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் யாக்கோபின் சுதந்திரத்தை உன்னை ஆசீர்வதிப்பை பெற்றுக்கோ போன்னு சொல்ல. யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன், இதே என் கர்த்தருடைய வாய் சொன்னது. இந்த யாக்கோபின் சுதந்திரத்தை வாங்கி புசிக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படிக்கான, யாக்கோபின் சுதந்திரத்தை அனுபவிக்கும்படிக்காய், ருசிக்கும்படிக்காய், உண்டு கொழுக்கும்படிக்கான ஒரு பாக்கியத்தை தேவன் இந்த வருஷம் கொடுப்பாராக. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 43ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நான் கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னேன், யாக்கோபு தன்னுடைய தாயினுடைய முந்தானியில் மறைத்து கொண்டவன் என்று சொல்லி. ஆனால் யாக்கோபு செஞ்சது பூரா தன்னுடைய தாயினுடைய ஆலோசனையின்படி, தாயினுடைய ஆலோசனையின்படி தான் என்ன செய்வான்? 2 கழுத்தை வெள்ளாட்டை பிடிச்சிட்டு வந்து கொடுப்பான், ருசியாக சமைச்சு கொடுப்பா. ஐயோ கையில் ரோமம் இருக்காதேன்னுவா, சரி ஆட்டு ரோமத்தை போட்டு போன்னு சொல்லுவான். அதே போல் 40 சொல்லுவான், ஏசா உனக்கு விரோதமாக சபதம் பண்ணிட்டான், ஆகவே நீ என்ன செய்ய, லாபானிடத்தில் ஓடிப்போன்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவான். இவன் எல்லாவற்றிலும் தன்னுடைய தாயின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான் என்று வேதம், தன்னுடைய தாயின் வார்த்தை என்று சொல்வதை விட தாயின் ஆலோசனையின்படி நடந்தான் என்று சொல்லுகிறது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தாய்க்கு கீழ்ப்படிந்தான் என்று சொல்லுகிறதை விட தாயினுடைய ஆலோசனை அவன் ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66:13 சொல்லுகிறது, ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இதற்கு என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படி யார் யார் நடக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம்
யாக்கோபின் சுதந்திரம் கிடைக்கும் என்பதுதான் ஆண்டவர் சொல்ல காரியம். தாயினுடைய சொல்படி, தாயினுடைய ஆலோசனையின்படி நடந்தான். ஆகவே அவன் யாக்கோபின் சுதந்திரம், யாக்கோபுக்கு சுதந்திரம் கிடைத்தது, 3 சுதந்திரம் கிடைத்தது. அதே சுதந்திரத்தினால் தேவன் நம்மை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே அபிஷேகத்தை கொடுத்து விசேஷித்தவர்களாய் நம்மை அழைத்து, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் உலகத்தான் அல்ல, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல, இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்று நம்மளை ஒரு விசேஷித்த ஒரு அழைப்புக்குள்ளாய், விசேஷித்த ஒரு உறவுக்குள்ளாய் ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார், நடத்தி இருக்கிறார். யாக்கோபு தன்னுடைய தாயினுடைய ஆலோசனைப்படி எப்பொழுது நடந்ததை போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற, தாய் போல தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி வேதம் சொல்லுகிறது. 16:8 யோவான் 16:8 சொல்லப்பட்டு, அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 யோவான் 2:27 சொல்லப்பட்டு, நீங்க அவரால் பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்தும், சகலத்தை உங்களுக்கு போதிக்கும் என்று சொல்லி மிக அழகாய் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, யாக்கோபின் சுதந்திரத்தினால் போஷிக்கப்படும்படிக்காய் தேவன் நமக்கு இன்றைய வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். யாக்கோபு எப்படி தன்னுடைய தாயின் ஆலோசனையின்படி நடந்தானோ அதே போல நானும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படி, பரிசுத்த ஆவியான பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் பொழுது நானும் அந்த ஆலோசனையின்படி கீழ்ப்படிந்து நடப்பேன். நான் பெற்ற அபிஷேகம் என்னை நடத்தும் பொழுது நான் அப்படியே அந்த அபிஷேகத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாமல், பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தாமல், பரிசுத்த ஆவியானவர் அனல் மூட்டி என்னுடைய வாழ்க்கையில் எழும்பி என்னுடைய தனி ஜபத்திலே ஒரு விசேஷித்த ஒரு அனுபவத்துக்குள்ளாய் தேவன் என்னை நடத்துவார் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபிப்பீர்களானால் யாக்கோபின் சுதந்திரத்தினால் தேவன் உங்களை போஷிப்பாராக. கண்களை மூடி நான் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடும். கேட்ட வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, யாக்கோபின் சுதந்திரத்தினால் என்னை போஷிங்க. மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் எனக்கு கொடுங்க. உலக பிரகாரமான காரியங்களில் நான் பலுகி பெருகட்டும். பரலோக வாக்கு தத்தங்களினால் என்னை நிரப்புங்க. விசேஷித்த ஒரு உறவுக்குள்ளாய், ஒரு விசேஷித்த அபிஷேகத்துக்குள்ளாய், விசேஷித்த அழைப்புக்குள்ளாய் ஆண்டவரே என்னை நடத்துங்க. அதுதான் யாக்கோபின் சுதந்திரம் என்று சொல்லி அறிந்து கொள்ள கர்த்தரிடத்தில் எல்லாரும் தாழ்மையாக கேளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதனால தான் நடுவில் பாட்டும் பாடலை, வேறு காரியங்களுக்கும் நான் போகவில்லை. கருத்தாய் சொல்லி கருத்தாய் முடி என்று சொல்லி ஆண்டவர் என்னை எச்சரித்து அனுப்பினார். ஆண்டவருக்குள்ளாக கருத்தாய் சொல்லு, நான் யாக்கோபின் சுதந்திரத்தினால் என் பிள்ளைகளை போஷிக்கப் போகிறேன். ஆகவே அவர்களும் கருத்தாய் கேட்கட்டும், நீயும் கருத்தாய் போ என்று சொல்லி என்னை அங்கேயும் இங்கேயும் போக விடாமல் நெருக்கி, வலதுபுறமும் திரும்ப விடாமல் இடதுபுறமும் போக விடாமல் நெருக்கி ஒரே பாதையில் நேர்கோட்டில் என்னை கொண்டு சென்றிருக்கிறார். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவரே, இந்த மாதம், இந்த வருஷம் எங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி எங்களை தாழ்ந்த இடத்திலிருந்து மேலே ஏறி வர பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தினால் எங்களை போஷியும். ஒரே வார்த்தை சொல்லுங்க, யாக்கோபின் சுதந்திரத்தினால் எங்களை போஷியும். உம்முடைய வாய் அல்லவாதியை சொல்லிட்டு எங்களுக்கு நிறைவேற்றி தாரும். உங்கள் வாயினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் அல்லவா, அப்படியே செய்யுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நிறைவேற்றி தாங்க. இந்த வருஷம் எனக்கு எல்லாத்துலேயும் நான் பலுகி பெருகணும். இந்த வருஷம் ஆண்டவரை நான் வாக்குத்தத்தை, என் ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அந்த எட்டர்னல் ப்ராமிசஸை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பரலோக வாக்குத்தத்தங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். உமக்குள்ளாக தனித்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், தனித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பாக்கியம், எல்லாவற்றையும் மறந்து எனக்காக, என் ஆத்துமாக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய சபைக்காக, என்னுடைய நாட்டுக்காக அழுது போராடுகிற ஒரு தனித்து இருக்கிற ஒரு சூழ்நிலை, ஆவியிலே அழுது, ஆழ்விலே அனல் கொண்டு ஜெபிக்க, அழுது ஜெபிக்க, உங்களுடைய அன்பை நினைத்து அழுது ஜெபிக்க ஒரு விசேஷித்த ஒரு தருணத்தை, தனித்திருக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து ஜெபாவி இறங்கி வரட்டும். பரலோகத்திலிருந்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. யோவான் 3:27 பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஆண்டவரே, எனக்கு தனித்திருக்கிற அனுபவத்தை கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய போராட்டம் வரும் பொழுது
தனித்து உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை தாங்க. போராட்டம் போராட்டம் போராட்டம்னு புலம்பிக் கொண்டே இருக்கிறேன் தவிர தனித்து ஆண்டவரோடு கூட நேரத்தை ஒதுக்கி, ஆண்டவருக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி உபவாசித்து, என்னுடைய ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவை ஆண்டவர் வாட செய்து என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி நான் உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய, தனித்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த வருஷம் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படிவேன், ஆவியானவருடைய ஆலோசனையை நான் கேட்பேன் என்று சொல்லி humble yourself before the Almighty God. ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை ஒடுக்கி, சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவருக்கு முன்பதாக சொல்லு, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருக்கு நான் ஆண்டவரை கீழ்ப்படிவேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையை என் மீது கல்லை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த ஆலோசனை நான் கேட்டு நடப்பேன். ஆண்டவரே யாக்கோபு தன்னுடைய தாயினுடைய ஆலோசனை நடந்து யாக்கோபு சுதந்திரித்துக் கொண்டதை நானும் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக, யாக்கோபின் சுதந்திரம் எனக்குள்ளாய் கடந்து வரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புவீராக என்று சொல்லி கேளுங்கள். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் நிரப்பப்படும்படிக்காய் ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. ஓரா மாரி ஷகரா மாரா கமரா பாலா ஈதோ மாரா சமரா ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் வந்து ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்வீராக. உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக, நிரப்புவீராக. யாக்கோபின் சுதந்திரத்தை ஒவ்வொரு ஆண்டவரை போஷிக்கப்படத்தக்கதாக உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய கிருபை இறங்குவதாக. I will obey the God, I will obey the Holy Spirit. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது இறங்கி வந்து நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. யாக்கோபின் தேவன் சொல்லுகிறார், யாக்கோபின் தேவன் சொல்லுகிறார், நீ பலுகி பெருகுவாயாக. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். யாக்கோபின் தேவன் சொல்லுகிறார், உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். யாக்கோபின் தேவன் நம்மை விசேஷித்த ஒரு அழைப்புக்கு, விசேஷித்துக்கு காரியங்களில் பங்குள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார். ஆண்டவரே ஆவியானவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் அழுகிற மாதிரி ஜெபம் பண்ணுங்க. அழ வரலனாலும் ஆண்டவரே சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் உள்ளத்தின் ஓலங்களை அறிந்திருக்கிறார். உள்ளத்திலே ஜெபிக்கிற ஜெபத்தை அறிந்திருக்கிறார். ஆண்டவரே என் குடும்பம் நடத்தப்படணும், நான் பலுகி பெருகணும், வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளணும், நித்திய ஜீவனை அளிப்பேன்னு சொன்னீங்களே, அதை நான் பெற்றுக்கொள்ளணும், மரண பரியத்தை என்னை நடத்துவேன்னு சொன்னீங்களே, ஆண்டவரே அதை சுதந்திரித்துக் கொள்ளணும். நான் ஆண்டவரே யாக்கோபின் சுதந்திரத்தினால் போஷிக்கப்படணும். என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என்னோடு கூட இருங்க ஆண்டவரே. ரொம்ப கஷ்டப்படுற ஆண்டவரே, ரொம்ப பாடு அனுபவிக்கிற ஆண்டவரே, யாரும் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஆண்டவரே. யாக்கோபின் சுதந்திரத்தை தருவேன், நீ பலுகி பெருகுவேன். நீ இப்போ என் வாழ்க்கை என் கண்களில் விசேஷித்தமானவள், என் கண்களில் உனக்கு விசேஷித்த கிருபை கிடைத்திருக்கிறது, நீ விசேஷித்தமானவள், நீ விசேஷித்த கிருபை உனக்கு உண்டு என்று சொல்லுகிற ஆண்டவர் இறங்கி வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஓரியா மறைவி சங்கரா தீனகபி தரபாரா ஒவ்வொரு மேலே இறங்கும் அப்பா, இறங்கும். காயப்பட்ட ஒவ்வொரு இருதயத்துக்கும் ஆறுதல் தரும், காயப்பட்ட ஒவ்வொரு இருதயத்துக்கும் ஔஷதமாய் கடந்து வருவீராக. எல்லாரும் சாட்சி சொல்லணும் ஆண்டவர். இந்த வருஷத்தில் எல்லாரும் இந்த சபையில் இருக்க அத்தனை பேரும் சாட்சியாக எழும்பத்தக்கதாக உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, உம்முடைய கிருபை இறங்கி வருவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே வானம் திறக்கப்பட்டு இருப்பதை காண்கிற அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், சரீரங்களில் இருக்கிற பலகீனங்கள் புறப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற எல்லா வறுமை கடந்து போவதாக, எல்லா பிரிவினைகள், எல்லா குழப்பங்கள், எல்லா விதமான எல்லா காரியங்களும், சமாதான குறைச்சல்கள் எல்லாம் இப்பொழுது கடந்து போகத்தக்கதா உம்முடைய மகிமை இறங்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபு தன் தாயின் வார்த்தையின்படி செய்ததை போல நாங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையின்படி செய்வோம் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய யாக்கோபினுடைய சுதந்திரத்தினாலே ஆண்டவரே எங்களை போஷிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.